ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு வீடியோ போகிறேன்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, இன்றைக்கி ஒரு வைஃபை எக்ஸ்டெண்டர் அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். நாங்கள் இப்போ வந்து மேல் வீட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ கீழே தான் ஒரிஜினல் மெயின் வைஃபை ரவுட்டர் இருக்குது. ஸோ எங்களுக்கு மேலே வந்து சிக்னல் சரியாக கிடைக்கல. அதனால் என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது தான் சரி ஒரு வைஃபை எக்ஸ்டெண்டர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அப்படி வாங்கின எக்ஸ்டெண்டர் தான் இது, DLink DAP 1325. ஸோ இதுதான் இதனுடைய மாடல். இந்த எக்ஸ்டெண்டர் வந்து அப் டு 300 Mbps வரைக்கும் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சிக்னல் ஸ்ட்ரென்த் இண்டிகேட்டர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மெஸ்மார்ட் ரோமிங் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்படின்னு என்னென்னு தெரில. ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு பார்ப்போம். அப்புறம் வந்து ஒர்க்ஸ் வித் வைஃபை ரவுட்டர். ஸோ இது வைஃபை ரவுட்டரோடையும் ஒர்க் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இதனுடைய ஃபீச்சர்ஸாக கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தோம் அப்படின்னா செட்டப் யூஸிங் வெப் இன்டர்ஃபேஸஸ் கம்ப்யூட்டர் வித்னு சொல்லிட்டு OSலாம் கொடுத்துருக்காங்க. Windows 7, Windows 8 அண்ட் தென் Windows 10 அண்ட் ஹையர். ஸோ எல்லா வேரியண்ட்லேயும் எல்லா வெர்ஷன்லேயும் OSலேயும் ஒர்க் ஆகும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்டர்நெட் ப்ரௌசர், ஃபயர்ஃபாக்ஸ், க்ரோம் இந்த மாதிரி ப்ரௌசர் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அண்ட் ஃபார் செட்டப் யூஸிங் QRS மொபைல் ஆப்னு ஒரு ஆப் இருக்குது போல். ஸோ அதை நான் இன்ஸ்டால் பண்ணி அடுத்து தான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அந்த மொபைல் ஆப் வந்து ஐஃபோன், ஐபேட், ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் ஃபோன் ஆர் டேப்லெட் விச் சப்போர்ட்ஸ் த QRS மொபைல் ஆப். ஸோ இந்த QRS மொபைல் ஆப் வந்து எல்லா iOS அண்ட் ஆண்ட்ராய்டு, ஸோ 2 OSலேயுமே இருக்கிற எல்லா மொபைல்லையுமே சப்போர்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. அது என்னன்றது இப்போ இன்ஸ்டால் பண்ணிட்டு அடுத்து தான் பார்ப்போம். அப்புறமா பார்த்தீங்கன்னா எப்படி உள்ள மாடல் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, குயிக்காக நம்ம ஒரு அன்பாக்சிங் பண்ணி உள்ள என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துருவோம். ஓகே, ஸோ ஓப்பன் பண்ணால் பேக்கிங் நல்லா தான் இருக்குது. ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க கரெக்டாக இழுக்கிற மாதிரி. ஓ, கீழே வந்துருச்சா? ஓகே, நான் கொஞ்சம் பெருசாக இருக்கும்னு நினச்சேன் இமேஜை பார்த்துட்டு. ஓகே, குட்டியாக தான் இருக்குது. 2 ஆண்டனா மாதிரி கொடுத்துருக்காங்க. தென் இது வந்து நம்ம இதுலேருந்து வேணால் லேனும் எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு திருப்பி மேலே வந்து அவங்க சொன்ன மாதிரியே ரீசெட்டுக்கு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இது வந்து சிக்னல் இண்டிகேட்டர் இதுதான் நினைக்கிறேன். ஓகே, இது எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். கனெக்ட் பண்ணி பார்த்தா தெரியும். அடுத்து வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்க இந்த பாக்ஸ்லன்னு பார்த்தோம்னா, ஓகே, இது வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சேஃப்டியாக ஒன்று கொடுத்துருக்காங்க. தென் குயிக் இன்ஸ்டலேஷன் கைடு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு 2 மினிட்ஸ் அப்புறமா படித்து பார்ப்போம். ஏதாவது புதுசாக ஏதாவது இருக்குது அப்படின்னா நான் கண்டிப்பாக அதையும் இதில் மென்ஷன் பண்ணுறேன், படித்து பார்க்கலாம். தென் வேறு என்ன கொடுத்துருக்காங்க? ஓகே, GPL கோட் ஸ்டேட்மெண்ட், அதனுடைய அட்ரஸ், கம்பெனி அட்ரஸ்லாம் கொடுத்துருக்காங்க, இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. ஓகே, தென் வைஃபை கான்ஃபிகரேஷன் கார்டு. ஓகே, இதை வச்சு கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ என்ன யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கும் அப்படின்றதையும் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வைஃபை நேம் வந்து DLinkனு இருக்குமா, DLink 4C86 இருக்கும். தென் பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா PUI நியூ. ஸோ இந்த மாதிரிலாம் பாஸ்வேர்டு இருக்கும். ஸோ இந்த வைஃபை எக்ஸ்டெண்டருடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு என்ன இருக்குங்கிறதையும் இதிலேயே மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. சூப்பர், இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இது வாரண்ட்டி சேஃப்டி இன்ஃபர்மேஷன். ஸோ எதுக்கெலாம் வாரண்ட்டி கிளைம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மேனுஃபேக்சரிங் வாரண்ட்டி வந்து 1 இயர் நினைக்கிறேன். சரி, ஓகே, இதெல்லாம் திருப்பி அதிலே வச்சுருவோம். ஓகே வியர்ஸ், இதுதான் DLink உடைய அன்பாக்சிங். ஸோ ஓகே, இப்போ செட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் வந்து நம்ம மெயின் ரவுட்டர் இருக்குது தெரியுங்களா. ஸோ அந்த மோடமில் ஃபஸ்ட்டு எல்லாமே ஆக்டிவாக இருக்கான்னு பார்த்துக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லேன் வேன் எல்லா லைட்டுமே எரிஞ்சிட்டு இருக்குது. ஸோ இன்டர்நெட் ஆக்டிவாக தான் இருக்குது. அதுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எனக்கு USB போர்ட் கொடுத்துருக்காங்க. தென் லேன் போர்ட் எல்லாமே இருக்குது. ஸோ இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா WLAN, அதாவது WLAN சொல்லிட்டு ஒன்று இருக்கும், வயர்லெஸ் கனெக்டிவிட்டிக்கான பட்டன். ஸோ அந்த பட்டன் ஒரு டைம் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கணும். அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எகைன் ஒரு டைம் நீங்கள் ரீசெக் பண்ணிக்கோங்க. ஸோ அதாவது மெயின் மோடம் வந்து ஆக்டிவாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நம்மளுடைய வைஃபை எக்ஸ்டெண்டருக்கு வாங்க. ஸோ இந்த DLink எக்ஸ்டெண்டரில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் ரீசெட் பக்கத்தில் ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அப் அண்ட் டவுன் ஏரோ. ஸோ அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது பிளிங்க் ஆகிட்டு இந்த மாதிரி கடைசியில் ஒரு க்ரீன் கலர் லைட் எரியும்.
ஸோ அந்த க்ரீன் கலர் லைட்டு தான் எவ்வளோ சிக்னல் எரிஞ்சிட்ருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எவ்வளோ சிக்னல் கிடச்சிட்ருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் தென் இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு லேன் போர்ட் இருக்குது. ஸோ இதை வச்சு நீங்கள் எக்ஸ்டெண்டர்லேருந்து லேன் எடுத்திங்கன்னா எக்ஸ்டெண்டரில் கிடைக்கிற ஆக்சுவல் ஸ்பீட் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். தென் எப்படி நம்ம இந்த எக்ஸ்டெண்டருடைய வைஃபை கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதுலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு வைஃபை கான்ஃபிகரேஷன் கார்ட்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அந்த கார்ட்லேயே வைஃபையோட யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாமே இருக்குது. அந்த வைஃபை யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் நம்ம சர்ச் பண்ணி பார்த்தோம்னா யூசர் நேம் இருக்கும். ஸோ அதனுடைய பாஸ்வேர்டு அதிலே கொடுத்துருக்காங்க அந்த கார்ட்லேயே. அதை யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் லாகின் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைல் அல்லது லேப்டாப்பில் வந்து அந்த வைஃபை கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா அதுலேயே வெப் ப்ரௌசர் லிங்க்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த லிங்க்கை டைப் பண்ணிக்கோங்க மேனுவலாக. டைப் பண்ணி அண்ட் தென் என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு அட்மின் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த அட்மின் பேஜில் பாஸ்வேர்டு எதுவுமே கொடுக்காம ஜஸ்ட் என்ட்ரு மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். ஏன்னா அவங்க பாஸ்வேர்டு வந்து எம்டியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த எக்ஸிஸ்டிங் நெட்வொர்க் கனெக்டட் பேஜ் ஒரு வழியாக நம்ம வந்து எக்ஸ்டெண்டர் மூலிமா வைஃபை வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். பட் இதுலேயே இந்த வைஃபையோடைய நேம் நம்ம கஸ்டமைஸ் பண்ணோம். எனக்கு என்னுடைய மோடம்க்கு ஏற்ற மாதிரி நான் நேம் மாற்றணும், பாஸ்வேர்டு மாற்றணும் அப்படின்னிங்கன்னா அதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது. அதுலேயே திரும்ப நீங்கள் அதாவது அட்மின் பேஜுக்கு போயிட்டு செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஹோம் செட்டிங்ஸ் அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்டெண்டரை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா மேலே வந்து எக்ஸ்டெண்டர் நெட்வொர்க்குன்னு இருக்கும். கீழே வந்து அதனுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கும். ஸோ இப்போ DLink இருந்த நேம் வந்து நான் கஸ்டமைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் என்னுடைய பொண்ணு நேம் திகழனின்றதை டைப் பண்ணிவிட்டு எக்ஸ்டெண்டர்னு அண்டர்ஸ்கோருக்கு நான் போட்டுக்கிறேன். அண்ட் தென் அதுக்கு ஒன்று பாஸ்வேர்டையும் நான் இப்போ செட் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க. இதே மாதிரி தான் நீங்களும் செட் பண்ணணும். ஓகே, இப்போ நான் எக்ஸ்டெண்டருக்கான பாஸ்வேர்டு நான் செட் பண்ணிட்டேன். இப்போ அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸிஸ்டிங்கோட யூசர் நேம் பாஸ்வேர்டையும் நம்ம கொடுக்கணும். அப்போ தான் இது எனபிள் ஆகும். ஸோ இப்போ நம்மளோட வைஃபை பாஸ்வேர்டு வந்து கஸ்டமைஸ் பண்ணிட்டோம். இப்போ எக்ஸிஸ்டிங் நெட்வொர்க்கை நம்ம சூஸ் பண்ணணும். பக்கத்தில் ஸ்கேன் ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற வைஃபை நெட்வொர்க் எல்லாமே காமிக்கும். இப்போ பாருங்கள், ஸோ இப்படி காமிக்குதுங்களா. இப்போ நான் வைஃபையை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ தக்ஷிதா நாராயணின்னு இருக்குது. அதனுடைய அதான் நான் யூஸ் பண்ணுற வைஃபை. அதை கிளிக் பண்ணிவிட்டு அதனுடைய பாஸ்வேர்டு வந்து நான் ஒன்ஸ் என்ட்ரு பண்ணுறேன். என்ட்ரு பண்ணிவிட்டு நான் ஓகே கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சேவ்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அது முடிகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நியூ செட்டிங்ஸ் ஹஸ் பீன் சேவ்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜும் வந்துருச்சு. இப்போ ஓகேங்கிற பாப்போம் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்மளுடைய ஸ்பீட் டெஸ்ட் பார்ப்போம். ஸோ என்னோட 75 Mbps ஸ்பீடு கீழே கிடைக்குது. ஸோ மேலே வந்து எக்ஸ்டெண்டர் மூலிமா நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதனுடைய ஸ்பீடு எவ்வளோ கிடைக்குது நம்ம இப்போ பார்ப்போம். ஃப்ளோர்லேருந்து நான் ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு மேக்ஸிமம் ஒரு 6 to 7 மீட்டர் தான் ஹைட் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஹைட்டில் பார்த்தீங்கன்னா 32 Mbps ஸ்பீடு இப்போ கிடச்சிட்ருக்கு. ஒரு வைஃபை எக்ஸ்டெண்டர் யூஸ் பண்ணி வைஃபையில் கனெக்ட் பண்ணி 32 Mbps கிடைக்குதுங்க சாதாரண விஷயமே இல்லைங்க. DLink வைஃபை ரேஞ்ச் எக்ஸ்டெண்டர் இந்த மாடல் வந்து சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதுதான் என்னுடைய ரிவ்யூ. இந்த ரிவ்யூ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நினைக்கிறேன். இந்த கான்ஃபிகரேஷன் பண்ணுறதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கொடுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வாங்குற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு இந்த லிங்கை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்கிக்கிட்டோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.